கேவலமா மூஞ்சி வைக்கிறத ரெக்கார்ட் பண்ணலாம்னு பாக்குறியா? நீ பண்ணல. ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஆர் சேனல். ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என்ன சொல்ல வந்தேன்னு மறந்துட்டேன். எனிவேஸ், நான் தான் உங்க கீர்த்தி. உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம வந்து 600K கிராஸ் ஆயிட்டோம் அப்படிங்கிறது வந்து என்னால நம்பவே முடியல. என்னடா இது, நம்ம 600K கிராஸ் ஆயிட்டோம். ஒரு காலத்துல வந்து நம்ம ஒரு 20 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணப்போ என்ன ஒரு சந்தோஷத்துல குதியாட்டத்துல அவ்வளோ ஹாப்பியா இருந்தோம். இப்போ 6 லட்சம் பேர் நம்மளை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க, அது ஒரு பியூட்டி சேனல் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு நினைக்கும் போது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு, ரொம்பவே பெருமையா இருக்கு. ஸோ வித் தட் நோட், நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஸ்வலி வந்து நம்ம கீர்த்தி ஸ்ரதா சேனல்ல நார்மலி நம்ம ஒரு பயங்கர கிளாம் மேக்கப் லுக், அப்படியே ஐஸை பார்த்தாலே அப்படியே வந்து பயந்து ஓடுற மாதிரியான மேக்கப் லுக்ஸ் தான் நிறைய பண்ணியிருக்கோம். அண்ட் அட் த சேம் டைம் இந்த நோ மேக்கப் லுக் அந்த மாதிரி நம்ம நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து ஜானு ஸ்டைல் மேக்கப் நீங்க பார்க்க போறீங்க. ஸோ ஜானு ஸ்டைல் மேக்கப் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பர்சனல் லைஃப்ல எனக்கு எப்படி மேக்கப் போட பிடிக்கும், மினிமலா எப்படி வச்சுக்கிறதுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நீங்க வந்து ஜானு சேனலை இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் நீங்க பார்க்கல, சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா செக் பண்ணி பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுல வந்து நீங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலுமே நான் ரொம்ப மினிமல் மேக்கப்ல தான் நான் இருப்பேன். எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு பர்சனல் லைஃப்ல அதிகமா மேக்கப் போடுறதுக்கு பிடிக்காது. பட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண பிடிக்கும். வீடியோல வந்து புதுசா ஏதாவது டிஃப்ரெண்டா போட்டு பார்க்கறதுக்கு பிடிக்கும். பட் பர்சனல் லைஃப்ல ரொம்ப மினிமலா தான் நான் வச்சுவேன். ஸோ உங்களுக்கு அதை நான் எப்படி பண்றேன் அப்படின்னு தெரியணும்னா நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கின் கேர்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் ஃபேஸ் வாஷ் பண்றேன். அதுக்கு நான் யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா டெர்மா வைவோட ஹைட்ரா கிளென்சர். இதுதான் போட்டு நான் என்னோட ஃபேஸை வாஷ் பண்றேன். இது சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு ரொம்பவே நல்லா இருக்கும். என்னோட ஸ்கின் சென்சிட்டிவ் அண்ட் இப்போ கரண்டா நான் இது யூஸ் பண்றேன். இதுவும் செட்டஃபில் கிளென்சரும் நான் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச கிளென்சர்ஸ். ஸோ இதை போட்டு நான் என்னோட ஸ்கின் நல்லா வாஷ் பண்றேன். ஒரு 60 செகண்ட்ஸ் லேட்டா நான் மசாஜ் பண்ணிக்கிறேன். எப்பவுமே நீங்க நெக்கையும் சேர்த்து வாஷ் பண்ணுங்க, நெக்குக்கும் நீங்க மாய்ஸ்சரைசர் எல்லாம் போடுங்க. ஆனா நான் வீடியோ எடுக்கிறேங்கிறதுனால நெக்கை சேர்த்து வாஷ் பண்றது எனக்கு கஷ்டமா இருக்கிறதுனால ஃபேஸ் மட்டும் நான் வாஷ் பண்ணி காட்டுறேன். ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் என்னோட ஸ்கின்னை எப்படி ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டேஸ்ல நான் வந்து டவல்ஸ் யூஸ் பண்றது, அப்படி யூஸ் பண்ணாலும் ரொம்ப சாஃப்டான டிஷர்ட் மாதிரி இருக்கிற டவல் தான் யூஸ் பண்றேன். அண்ட் பேட் ட்ரை தான் பண்றேன். இல்லாத பட்சத்தில் எனக்கு டைம் இருக்கிற பட்சத்தில் நான் ஏர் ட்ரை பண்றேன். அது சும்மா இப்படி வந்து என்னோட கணத்தை படக்குன்னு 2-3 தட்டு அப்படியே நான் காய வைப்பேன். அது பாட்டு அதுவா காஞ்சிரும். ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தது நான் யூஸ் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாய்ஸ்சரைசருக்கு நான் யூஸ் பண்றது நியூட்ரிடர்மோட விட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன். எனக்கு நார்மலா கிளினிக்கோட மாய்ஸ்சரைசர் ரொம்பவே பிடிக்கும். அதுதான் நான் கரண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் எப்பெல்லாம் மேக்கப் போடணும் அப்பெல்லாம் இந்த மாய்ஸ்சரைசர் நான் எப்பவுமே போடுவேன். என்னோட டாப் 2 ஃபேவரட் மாய்ஸ்சரைசர்ஸ் பாத்தீங்கன்னா இதுவும் அதுவும் தான். இது ஸ்கின்னை நல்லாவே மாய்ஸ்சரைஸ் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபவுண்டேஷன் போட்டாலும் சரி, எது போட்டாலும் சரி, ஸ்கின் வந்து ஒரு மாதிரி ட்ரையா அப்படியே வந்து பாலைவனம் பிரிந்து பொழந்து இருக்க மாதிரிலாம் இருக்காது. ஸ்கின் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ மாய்ஸ்சரைசர் எப்பவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ இந்த 2 விஷயங்களையும் நான் என்னோட முகத்துக்கு பண்ணி முடித்து விட்டேன். இப்பொழுது என் முகம் வந்து ஒரு பாவப்பட்ட ஜீவன் மாதிரி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்தது கன்சீலர், ஃபவுண்டேஷன் எதுவுமே யூஸ் பண்ண போறது இல்லை. அதுக்கு பதிலா டிடி கிரீம் நான் யூஸ் பண்றேன். இந்த டிடி கிரீம் அப்படிங்கிறது என்னடா வித்தியாசமா இருக்கு அப்படின்னு பார்த்தா, BB plus CC கிரீம் தான் வந்து டிடி கிரீமா. இது ஸ்கின் கரெக்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நம்ம ஸ்கின்ல இருக்கிற இந்த டார்க் ஸ்பாட்ஸ் அது எல்லாமே மறையும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு லைட் வெயிட் மேக்கப் லுக் கிரீம். இது வந்து நான் ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி ஒரே வாட்டி தான் யூஸ் பண்ணேன். இது வந்து ஒரு மேட் ஃபினிஷ் கொடுக்குது. நம்ம ஸ்கின்ல போடும்போது அந்த க்ளோயிங்கா எனக்கு எப்பவுமே எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி இல்ல. ஸ்வெட் ப்ரூஃப் அண்ட் வாட்டர் ப்ரூஃப். ஸோ வந்து பாத்தீங்கன்னா சம்மரை நோக்கி நம்ம அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கோம், இன்னும் வரல. பட் சம்மர் டைம் கூட இது ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனா என்ன பிரச்சனைனா, ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு சுத்தமா நல்லா இருக்காது. கண்டிப்பா மாய்ஸ்சரைசர் போடுங்க. ஆயிலி ஸ்கின்னா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு அதுக்கு மேல நீங்க இதை போடுங்க. சோ பாத்தீங்கன்னா நான் ஒரு சைடு வந்து அப்ளை பண்ணாம இருக்கேன், ஒரு சைடு அப்ளை பண்ணிருக்கேன். நீங்களே பாருங்க வித்தியாசத்தை எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்பதான் உங்களுக்கு கிளியரா தெரியும். மொத்தமா மூஞ்சில மொத்தத்தையும் அப்படியே அள்ளி பூசி தட்டி காட்டிட்டு அப்படின்னா உங்களுக்கு தெரியாது. இதுல SPF 25++ இருக்கு. PA++ என்னன்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணலாம். ஆனா பிராட் ஸ்பெக்ட்ரம் சன்ஸ்கிரீன் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஜிங்க் ஆக்சைடு இருக்கு. சோ சன்ஸ்கிரீனுக்கான இன்கிரிடியன்ட்டும் இதுல இருக்கு. எனக்கு ஜிங்க் ஆக்சைடு இருக்கிற சன்ஸ்கிரீன் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதுல 10% நயாசினமைடும் இருக்கு. நயாசினமைட் பாத்தீங்கன்னா டார்க் ஸ்பாட்ஸ் கிளியர் பண்ணும் அண்ட் ஸ்கின்னோட பிக்மெண்டேஷன், இந்த ஏஜிங் அது எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல கெமிக்கல் சுத்தமா கிடையாது, நேச்சுரல் அண்ட் ஆர்கானிக். இது UVA UVB ரெண்டுல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. அண்ட் ஆன்டி பொல்யூஷன் அப்படின்னா ஆன்டி ரெண்டுமே சொல்லலாம். யாரும் கூட சண்டைக்கு வராதீங்க. அப்படின்னா வந்து இந்த பொல்யூஷன், நம்ம என்விரான்மெண்ட் வெளியே போகும்போது நமக்கு இந்த தூசு மாசு எல்லாம் படுது இல்லையா, அதுல இருந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்ணும். மார்னிங் போட்டோம்னா த்ரூ அவுட் த டே இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. எனக்கு அந்த மாதிரி நான் ஒரே வாட்டி தான் போட்டேன். ஆனா ஒரு நாள் முழுக்கலாம் இல்ல. பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போட்ட உடனே மூஞ்சி லைட்டா வெள்ளை அடிச்ச மாதிரி இருக்கு. அது ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அது வந்து சரியாகுது. அது மட்டும் இல்லாம ஸ்கின்னை ரொம்ப ட்ரை ஆக்குது. என்ன மாதிரி இருக்கிற ஸ்கின் இருக்கவங்களுக்கு இது சுத்தமா நல்லா இருக்காது. என்னதான் மாய்ஸ்சரைசர் போட்டாலும் ட்ரை ஆகும். ஆனா ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு இது ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் டீப்பர் அண்ட் டார்க் ஸ்கின் டோன் கேர்ள்ஸ் பாய்ஸ்க்கும் இது நல்லா இருக்காது. சோ அதுக்கு அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா,
மை சலக்குட்டி ஆஃப் த இந்தியா ஆஃப் த பட்டுக்குட்டி ஆஃப் த புஜ்குட்டி. அது என்ன மிஸ் கிளேரோட ஐப்ரோ கேக். ஸோ வந்து ஐப்ரோஸ் ஆக்சுவலி வந்து நானே பண்ணேன். நல்லா இருக்கா? ஸோ நானே பண்ணேன்னா என்ன சொல்றது, நான் வந்து ட்வீசர்ஸ் கூட யூஸ் பண்ணல, ஜஸ்ட் ஷேவ் மட்டும் பண்ணேன். இப்படி பிடிச்சிட்டு அடி பண்ணேன். கொஞ்சம் பயமாக தான் இருந்தாலும் நான் அப்படியே பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப நாளாக ஐப்ரோஸ் பார்க்கறதுக்கே வந்து எனக்கே லைட்டாக வந்து கொமட்டிடுச்சு. அதனால ஏன்னா நம்ம நோ மேக்கப் லுக்லாம் பண்ணுறோம் அப்படின் போது ஐப்ரோஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் தான் அது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ஸ்கின்னை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெருசாக ஒன்றுமே பண்ணல. அதனால உங்களுக்கு தெரியுதா 2 ஐப்ரோஸ்க்கும் உள்ள வித்தியாசம். ஸோ ஐப்ரோ பண்ணும்போது அந்த இடமே வந்து பார்க்கறதுக்கு பொலிவுடன் இருக்குது. இன்னொன்று நான் பவுடர் யூஸ் பண்ணல, ஏன்னா ஏற்கனவே இது என் மூஞ்ச ரொம்பவே வந்து அப்படியே காஞ்சு கருவாடாக்குது. அதனால நான் வந்து பவுடர் யூஸ் பண்ணல. என்னோட ஐப்ரோ கேக் லைட்டாக உடஞ்சதுனால என்னோட கை ஃபுல்லாக கருப்பாயிடுச்சு. அதை நான் அப்படியே கொஞ்சம் இல்லை கொண்டு மூஞ்சில் அங்கங்கே வச்சுட்டேன். இந்த மாதிரியா சில திருஷ்டிப்படும். அதுவும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க, அவங்க வந்து எப்பவுமே கண்ணு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால திருஷ்டிப்படுறதுனால இப்படிலாம் ஆகும். எக்ஸ்கியூஸ் மீ, எப்ப பாரு என் மேல தூக்கி போடக்கூடாது. வன்முறை வழக்குல உள்ள போட்டுருவேன், அடிச்சிருவேன். இன்னும் அதை போட்டு அவன் மண்டை உடஞ்சிரும். அதோட நான் வன்முறை வழக்குல உள்ள போற மாதிரி ஆயிடும். ஜாக்கிரதை. இந்த கிரீம் போட்டு என் கையே எனக்கு வந்து பாலைவனம் மாதிரி ஃபீல் ஆகுது. ஐப்ரோஸ் டன். ஸோ வந்து நான் காஜல் எதுவுமே போடல, ஏன்னா வந்து திஸ் இஸ் மோர் லைக் நோ மேக்கப் லுக் இல்லையா. காஜல் எதுவுமே போடல. அண்ட் சேம் இந்த ஆக்டே பிராண்ட்ல இருந்து இன்னொரு வித்தியாசமான ஒரு விஷயம் பார்த்தேன். அவ்வளோ பெரிய வித்தியாசமான விஷயம்லாம் இல்லை, ஏற்கனவே எல்லாம் நிறைய வந்துருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் லிப் அண்ட் சீக் டிண்ட். மோர் தென் லிப் பாம், லெஸ் தேன் லிப்ஸ்டிக் அந்த மாதிரின்னு சொல்லலாம். அண்ட் இதுவும் வந்து ஆல் நேச்சுரல், கம்ப்ளீட்லி ஆர்கானிக்னு சொல்றாங்க. அண்ட் அவங்க இந்த கலருக்காக வேற எனி ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே ஆட் பண்ணல. கம்ப்ளீட்டா வந்து பீட்ரூட் அண்ட் டொமேட்டோ இதெல்லாம் வச்சுதான் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம லிப்ஸ் அண்ட் சீக்ல லைட்டா போட்டுக்கலாம். அந்த ஒரு ரோசி சீக்ஸ் வேணும்ல, ரோசி சீக்ஸ், அதுக்காக லைட்டா இது வந்து நான் அப்படியே தொடச்சிட்டு என்னோட கண்ணுக்கு மேலேயும் போட்டுக்கிறேன். ரொம்ப மைல்டா தான் தெரியும். உங்களுக்கு வேணா நீங்க கண்ணுக்கு மேல போட்டு ஒரு டிரான்ஸ்பரண்ட் லூஸ் பவுடர் வேணா நீங்க கண்ணுக்கு மேல போட்டுக்கலாம். நல்லா இருக்கு. இது ஆக்சுவலி நான் இன்னைக்கு தான் சீக்ஸ்ல போட்டு பாக்குறேன். லிப்ஸ்ல நான் லிப் பாம் மாதிரி போட்டுட்டு இருக்கேன், ஆனா சீக்ஸ்ல வந்து நான் இன்னைக்கு தான் போடுறேன். வேற லெவல்ல இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா இந்த கிரீம் போட்டு மூஞ்சி அப்படியே காஞ்சு போயிடுச்சுன்னு. அதுக்கு மேல இது போடும்போது செம க்ளோயிங்கா அப்படியே நம்ம சீக்ஸ் நேச்சுரலாவே பிளஷ் ஆகிற மாதிரி இருக்கு. இது ஒரு செம ரோசி பிங்கி ஷேட் கொடுக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம லிப்ஸை வந்து மாய்ஸ்சரைஸும் பண்ணுது நல்லா. இந்த டொமேட்டோ ஆட் பண்ணிருக்காங்க. அது என்ன பண்ணுனா லிப்ஸோட டார்க்னஸ் வந்து நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணும்போது குறைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. லிப்ஸ் நல்லா சாஃப்டா பல்பி ஆக்குது. ஒரு நேச்சுரல் ட்ரீட்மெண்ட் மாதிரி இருக்கு. ரெஜுவினேட் பண்றதுக்கு நீங்க நைட்டு போட்டு கூட தூங்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்றாங்க. ஆனா நான் அதை சொல்ல மாட்டேன். நைட் டைம்ல வந்து நம்ம இந்த மாதிரி போட்டு தூங்கணும்னா நம்ம தலைக்காணில எல்லாம் ஆகும். அதனால நீங்க ஒரு மேக்கப் லுக் கம்ப்ளீட் பண்றதுக்கு இல்ல சும்மா வெளியே போறீங்க சன்ஸ்கிரீன் இதை மட்டும் போட்டு போறீங்கன்னா நீங்க சூப்பரா போட்டு போகலாம். ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கும். இந்த ஆக்டேயோட ஸ்கின் கரெக்டர் டிடி கிரீம் அண்ட் பீட்ரூட் லிப் பாம் இந்த ரெண்டுமே தான் நான் இன்னைக்கு யூஸ் பண்ணேன். எனக்கு இந்த டிடி கிரீம் சுத்தமா பிடிக்கல. இந்த பீட்ரூட் லிப் பாம் ஐ ஜஸ்ட் லவ் இட். கண்டிப்பா இது மஸ்ட் ட்ரை. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஆக்டே ஆப்பை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன் ஆப் 20 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபிளாட் 20% அந்த ஆப்லயே டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ வேணா ட்ரை பண்ணுங்க. இது வந்து மேக்கப் வித் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ வந்து என்னோட ஸ்கின் மேக்கப் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா டோட்டலி அவ்வளவுதான். அடுத்து வந்து நம்ம மஸ்காரா யூஸ் பண்ண போறோம். ஆக்சுவலி வந்து இட்ஸ் டன் யார். அவ்வளவுதான் என்னோட மேக்கப். பாத்தீங்களா எவ்வளோ சிம்பிளா இருக்கு. வேணும்னா மஸ்காரா வந்து நீங்க உங்க லேஷஸை கர்ல் பண்ணிட்டு போட்டா ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்க கர்ல் பண்ணிட்டு பண்ணுங்க. பட் நான் வந்து ஜஸ்ட் அப்படியே அப்ளை பண்ணிக்கிறேன். இப்படி அடியில இருந்து நம்ம லேஷஸோட அடிபாகத்துல இருந்து அப்படியே போய் ஆட்டி நம்ம வந்து வெளியே தள்ளலாம். தட்ஸ் இட். அவ்வளவுதான் என்னோட மேக்கப் லுக் கம்ப்ளீட்டா இப்படிதான் முடியுது. நீங்க கேட்கலாம் இதுல கூட நீ எதுக்கு கொண்ட போடுறேன்னு சொல்லி. பட் நான் ஃபர்ஸ்ட் டே சொல்றது ஜானு ஸ்டைல் மேக்கப் லுக். நான் எப்படி இருப்பேன் பர்சனலி உங்க எல்லாருக்குமே தெரியும். நான் கம்மல்லாம் போட மாட்டேன். செயின் வந்து இதே செயின் தான் நான் வந்து எப்பவுமே போடுவேன். அண்ட் இந்த கொண்டையில தான் இருப்பேன். என்னோட மேக்கப்பும் இப்படிதான் இருக்கும். ஆக்சுவலி சொல்ல போனா இதை விட கம்மியா கூட இருக்கும். இந்த கிரீம் கூட நான் போட மாட்டேன். இந்த சன்ஸ்கிரீன் அப்படியே முடிச்சுப்பேன். இன்னொன்று உங்களுக்கு நான் சொல்றேன், எப்பவுமே சன்ஸ்கிரீன் நீங்க யூஸ் பண்ணணும். இந்த கிரீம்ல என்னதான் வந்து SPF இருந்தாலும் நீங்க தனியா சன்ஸ்கிரீனும் யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ வந்து இப்படிதான் இருக்கு என்னோட கம்ப்ளீட்டட் லுக். அண்ட் எனக்கு பர்சனலி இதுதான் ரொம்ப பிடிக்கும். இது வந்து நீங்க கேமரால எப்படி தெரியுதுன்னு தெரியல, பட் நேர்ல வந்து உங்களுக்கு சுத்தமா நீங்க வந்து மேக்கப் போட்டிருக்கீங்க அப்படின்னே தெரியாது. ஏன்னா இந்த மஸ்காரா இந்த லேஷஸ்லாம் உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒன்றும் உங்களுக்கு ஆர்டிஃபிஷியலா இருக்காது. அண்ட் ஒரு நோ மேக்கப் லுக் மாதிரி இருக்கும். ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மேக்கப் லுக். உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்ன பண்ண உங்களுக்கே தெரியும். நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருந்தாலும் சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தட்ஸ் இட். உங்க எல்லாரையுமே நடுவில் பார்க்குறேன். Until then, it's bye from Jaanu Style Keerthi. Bye.